வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான். ஒரு காய்கறி வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்து செவந்து வரணும். கருகிடக்கூடாது, கருகிடுச்சுன்னா கசந்துரும். அதனால் கருகாத அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துங்க. இதோட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. இதோட பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் உள்ள 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 2 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதோட நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் நல்லா வந்து வதங்கிடணும். வதங்கின பிறகு தான் நம்ம அரைச்சா வந்து சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து பாருங்கள், முன்னைக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இது நல்லா வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில். இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்றேன். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா திக்னஸாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் இல்லைங்களா. இதே ஸ்டேஜில் நீங்கள் வந்து சாதத்துக்கலாம், அதாவது தயிர் சாதத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து நம்ம சட்னி மேலே சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சட்னி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காய் வச்சு இன்னும் நிறைய சட்னி ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.